ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமாவோட 14th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் தண்ணிக்குள்ளேருந்து மனித மாதிரி ஒரு மான்ஸ்டர் வருது. அந்த மான்ஸ்டரை அந்த ரதத்தோடு கட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு சோலார் பிளின் குயின். ஏன்சியன் ஸ்டோரி படி பல நூற்றாண்டுக்கு முன்னாடி 107 பீரியட்டை இந்த ரதத்தோடு கட்டி வச்சாங்க. இந்த பாட்டு சன் கோல்டன் குரோக்காக உருவாக்கப்பட்டது. இது எப்போல்லாம் பாட்டை இசைக்குதோ அப்போ இந்த சோலார் பிளின் குயின் தோன்றும். அப்போ அந்த கப்பலே ஆட ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி கப்பலை அமைதிப்படுத்திடுறான். இந்த மாஸ்டர் எதுக்காக மூவ் ஆகாமல் வச்சிருக்கு, இது அந்த பாட்டை கூர்மையாக கவனிக்குது. கடல் சம்மந்தமான இருக்கையில் அந்த பாட்டை கேட்கக்கூடாதுன்னு போட்டுருக்கு. ஆனால் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த பாட்டால் தூண்டுது. பதர் சூக்கிங் இந்த பாட்டு மூலம் பிரேக் த்ரோ பண்ண பார்க்குறான். இவன் பாட்டெல்லாம் கேட்கலாம், அவங்க முன்னாடி சீன் போடுறான். வாயை மூடு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. அப்படியே அந்த மாஸ்டர் தண்ணிக்குள்ளே போயிடுது. இந்த பக்கம் ஹீரோ இன்னும் கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அந்த பாட்டு மூலம் 8th லெவலில் ரீச் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் சி மவுண்டன் நாட்டில் பீக் லெவலில் அடைஞ்சிடுறான். இந்த பக்கம் டிங்ஸி அப்போ தான் கண் முழிச்சு எழுந்து வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறான். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு என்னான்னு. ஜூனியர் பிரதர்ஸோ, நீங்கள் லாஸ்ட் லைட் ஏதாச்சும் கேட்டிங்களா? சரி, இந்த பிள்ளை எடுத்துக்கோங்க, இது உங்களோட மைண்டை ஃபோக்கஸாக வச்சுருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஹீரோ நான் என்னோடய டீச்சரோட வாய்ஸ் தான் கேட்டேன்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீங்கள் அந்த சாங்கை கேட்டிருப்பீங்கன்னு. பரவாயில்ல பிரதர்ஸோ, இப்போ தான் எங்கே இருக்கார், அவர் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவார். அடுத்த சீனில் ஹீரோ அவங்கள வெஸ்ட்டு காட்டல் ஐலண்டுக்கு ட்ராப் பண்ணிடுறான். பிரதர்ஸோ, நீங்கள் என் கூட வரக்கூடாது, என்னோட ஆண்டி ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதுக்கு ஹீரோ நான் வரலன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை பார்த்து சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் எப்படியே போயிட்டான், இப்போ நானும் சிஸ்டர் மட்டும் தான் தனியாக இருப்பான் அப்படின்ட்டு. பிரதர்ஸோ, நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க, உங்களோட பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எரிச்சை பற்றி சொல்லித்தரேன். இதை கேட்டதான் அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சாங்கன் கோவப்படுறான். கடைசியாக ஹீரோ அந்த லிசார்ட் ஐலாண்டுக்கு வந்துடுறான். பிரதர் தேங்க்ஸ்ன்னு சொன்ன மாதிரி எப்படியாவது லிசார்டோட தோலை தூக்கிட்டு போயிடணும். அப்படியே ஹீரோ அந்த ஐலாண்டுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா ஹீரோ மாதிரி நிறைய பேர் அந்த லிசார்டோட தோலை எடுக்க வந்திருக்காங்க. தூரத்தில் இருக்க ட்ரீயை பார்த்து அதுதான் கரெக்டாக இருக்கும், அங்கேருந்து பார்த்தா தான் எல்லா காட்சிகளும் தெளிவாக தெரியும். அப்போ நிறைய பேர் ஹீரோ கிட்ட வராங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு 7 பிளட் ஐஸுக்கு தகுதியே கிடையாது. டே சின்ன பையன், உனக்கு உயிர் வேணுமா இல்லை பிரிஸ்டோன் வேணுமா? அதுக்கு ஹீரோ ரெண்டுமே வேணும்னு சொல்கிறான். அப்போ எல்லாரோட கழுத்தையும் பார்க்க எங்கடா பார்க்கறன்னு அவங்க கேட்க ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். கடைசியாக ஹீரோ அந்த மரத்துக்கு மேலே உட்காந்து கல்டிவேஷன் பண்ணுறான். நான் இன்னும் கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ணால் 9th லெவலில் ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் பாடி ரிஃபைன்மெண்ட் டெக்னிக் கூட கம்பைன் பண்ணால் ஜிங்சங் கிளிப்போட ஃபவுண்டிங் கேலரியை என்னால் சமாளிக்க முடியும். அப்படியே ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா சி டீமன்ஸும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குரூப்ஸும் இருக்குது. அப்போ தூரத்தில் ஹீரோ அந்த ஹோட்டல் நடத்துகிறவனை பார்க்குறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவனுக்கு பின்னாடி அந்த பெரிய பாம்பு சின்ன பாம்பாக இருக்குது. நீ அவனை பிரதராக ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு பாம்பு பிடிக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. இல்லை, ஒருவேளை அவன் நிறைய பாம்புகளுக்கு கொண்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அந்த பாம்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். தூரத்தில் நிறைய லிசார்டு அந்த கடலுக்குள்ளே இருந்து தரைக்கு வருது. எல்லோரும் அதுக்குள்ளே ரெடியாக இருக்காங்க. இந்த லிசார்டையெல்லாம் எப்படி 8th லெவலில் இருக்கும், இதோட தோலை எப்படி 500 பிரிஸ்டோனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எதுக்காக யாரும் மூவ் பண்ணாமல் இருக்காங்க? அப்போ ஒருத்தனால் வெயிட் பண்ண முடியாதுன்னு வாங்க போய் அதோட கதையை முடித்து தோலை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறான். இதை பார்த்த ஒரு டீமன், அவனை கட்டி இழுத்து உனக்கு எவ்வளோ தைரியம், இது லிசார்டோட ஆன்சிஸ்டர் பகுதி, இங்கே அதை கொல்லக்கூடாது, ஆனால் நீ கொல்ல முயற்சி பண்ண, அதனால் செத்து போடான்னு அவனை கொண்டுறான். அப்போ அந்த லிசார்டை அதோட தோலை எல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்புது. இதை பார்த்து எல்லாரும் அதை எடுக்க ஓடுறாங்க. அதை எடுக்கிற முயற்சியில் ஒருத்தர் பயங்கரமாக கொண்டுக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ இது என்னோட டைம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒருத்தனை அடித்து போட்டு அவங்ககிட்ட இருந்து தோலை எடுத்துக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் ஹீரோ அட்டாக் பண்ண வர, ஆனால் ஹீரோ எல்லாரையும் கொண்டு வரான். கடைசியாக ஹீரோவை கொல்ல ஒருத்த வரான். ஆனால் ஹீரோ அவனை கொண்டுடுறான். என்ன பப்பாட்டா? அப்போ ஹீரோக்கு பின்னாடி சி டீமன் அட்டாக் பண்ண வர, ஆனால் ஹீரோ அவனை அடித்து பறக்க விட்டாரான். பார்த்தா அவனோட பின்னாடி கை ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் அவன் அதுக்கு அடிக்காமல் ஹீரோ கிட்ட பேசுகிறான். நீ பர்ஃபெக்ட் பாடி ரிஃபைனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, நீ உன்னோட பப்பாட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், ஆனால் அவனை எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் எடுக்கிற தோலை பாதி பாதியை பிரிச்சுப்போம், என்ன சொல்கிறேன்? ஆனால் ஹீரோ அவனோட பாய்சனை யூஸ் பண்ணி அந்த தோலை எடுத்துக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கப்பல் வருது. அது லீட்டு செக்ட்டுன்னு எல்லோரும் பயப்படுறாங்க. அப்போ அதுலேருந்து நிறைய பேர் வராங்க. இந்த லீட்டு செக்ட்டு சவுத்து சீல 4 பெரிய செக்டில் ஒரு செக்ட்டு. அந்த நேரத்தில் ஹீரோ இன்னொரு தோலை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த ஐலாண்டில் ஏற்கனவே எல்லா தோலையும் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த லீட்டு செக்ட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கு? அப்போ அந்த இடத்துக்கு ஹோட்டல் நடத்துகிற வரான். சின்ன பையன், நான் கூட டீல் பேச வந்திருக்கேன், கொஞ்சம் இந்த பாய்சனை எடுத்து வர்றியா? நம்ம ஹீரோவும் அதை எடுத்து விட்டுறோம். சின்ன பையன், இப்போ இங்கே எதுக்காக லீட்டு செக்ட் வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த நேரத்தில் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அடைஞ்ச லிசார்டு இங்கே வரும். அதோட தோல் ரொம்ப விலை மதிப்பு மிக்கது. ஈர்லி ஸ்டேஜ் லிசார்டுக்கு 2000, மிட் ஸ்டேஜுக்கு 5000, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு 10,000 பிரிஸ்டோனை தருவாங்க. என்ன பண்ணுறது, இந்த வேர்ல்டு மேனால் தனியாக சமாளிக்க முடியாது, அதான் நம்ம ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறான். அப்போ அவனோட மூக்கிலிருந்து ரத்தமாக வருது. சின்ன பையன், இது உன்னோட பாய்சன் தானே? அம்மா, என்னோட பாய்சன் தான், ஆனால் அது நீ முன்னாடி
சேர்த்து பண்ணால வந்த விளைவு. அப்போ எதுக்கு இப்போ கையை அசைச்சேன்? நீ பாய்சனை கிளியர் பண்ண சொன்னால் அதனால தான் நான் கையை அசைச்சேன்னு அவனுக்கு பல்ப் கொடுக்குற மாதிரி ஹீரோ பேசுகிறான். அப்படி நீ உண்மையிலே கிளியர் பண்ணுங்க. சொல்லப்போனால் என்னோடய பாய்சனை கிளியரே பண்ண முடியாது. இதை கேட்டால் தான் அங்கேயே பறந்து விழுறான். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சொல்லி என் கூட சரியா இல்லையே? சரி ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா இவன் திடீர்னு வரேன்னு சொல்கிறான். பின்னாடி எப்படின்னா பெருசாக ஆப்பு வச்சிருப்பானா என்ன? அப்போ அந்த இடத்துக்கு தண்ணியெல்லாம் பழந்துக்கிட்டு முன்னாடி 2 பெரிய லிசார்டு வருது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லிசார்டு வருது. அதை கத்தின போஸ்டில் அங்கே இருக்க பாதி பேர் செத்து போயிடுறாங்க. இதில் 2 மிட் ஸ்டேஜ் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் நான் பெரிய பணக்காராக போகிறேன்னு கத்துறான். இதை கேட்ட ஹீரோ மறைச்சி பார்க்க இல்லை நாம் பணக்காராக போகிறேன்னு சொல்ல வந்தேன்னு காமெடி பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அந்த லிசார்டு எல்லாம் தரைக்கு வருது. நான் கலெக்ட் பண்ணதை சேர்த்துனா மொத்தம் 4000 பிரிஸ்டோன் வரும். இதை யூஸ் பண்ணி என்னோடய கப்பலை அப்கிரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் கல்டிவேஷனுக்கு தேவையான பணமும் இருக்கும். எனக்கு இப்போ ஒரு மாஸ்டரோட தோல் கிடைச்சா மட்டும் போதும். அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த சிடிமன் சொல்லிட்டு செக்டருக்கு தடையாக இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கிளம்புனா நம்ம நம்ப முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஒரு மாஸ்டர் அதோட தோலை போட்டு அங்கேருந்து போகுது. இதனால் எல்லோரும் அதை எடுக்க போகிறாங்க. ஆனால் இன்னும் ஏன் அந்த லீட்டு செக்டர் எந்த மூவும் பண்ணாமல் இருக்காங்க? ஹீரோ ஃபைட் பண்ணும்போது அந்த ஓல்டு மேன் ஹீரோவை கொல்ல பார்க்க, ஆனால் ஹீரோ தப்பிச்சு வந்து ஒரே அடி தான். அந்த ஓல்டு மேன் செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறான். கடைசியில் அந்த பாம்பு அந்த தோலை எடுத்துக்குது. ஆனால் அந்த பாம்பு ஹீரோ கிட்ட வந்து அந்த தோலை கொடுத்துருது. இதை பார்த்து ஓல்டு மேன் அறிவில்லாத பாம்புன்னு திட்டுறான். அடுத்ததாக ஒரு லிசார்டு அதோட தோலை கீழே போட்டுருது. அதில் பார்த்தா டிவைன் எனர்ஜி இருக்குது. இதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அது எடுக்க போக அந்த இடத்துக்கு டிடி செக்டரோட லீஜியாக வரான். அப்போ அவன் சொல்கிறான், இது ஏன்சியன் டெம்பரரால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தோல். இதை எடுக்க எவனுக்கும் அனுமதி கிடையாது. அப்படி எவனாவது தொட்டிங்கன்னா அவனுக்கு மரணம் மட்டும்தான் நிச்சயம். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.